வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்ற போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனே வரும். ஒரு ஆண் உங்களை உண்மையாக விரும்பினார்கள் என்றால் அந்த ஆண் மட்டும்தான் எந்த ஒரு இடத்திலும் உங்களை விட்டு கொடுக்காமல் பேசுவார்கள். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்கிட்ட நம்ம விட்டு கொடுத்துட்டோம் ஒருத்தங்க அப்படின்ற போது நம்ம மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் நம்ம மேலே உங்களுக்கு காதல் இல்லை என்று தான் அர்த்தம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தங்களை விரும்புகிறீங்கன்ற போது அவங்க உங்களை ஒரு இடத்துல வச்சு விட்டு விட்டு கொடுத்தாங்க. ஒருத்தங்க உங்களை பற்றி தப்பாக பேசும்போது அப்படிலாம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் அப்படிதான் அப்படின்றவங்களுக்கும் அமைதியாக இருக்கவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்லாம் ஒவ்வொன்றுக்கும் இருக்குல்ல. ஸோ அது மாதிரி நீங்கள் விரும்பக்கூடிய அமைதியாகவும் அல்லது அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இல்லை சொல்லலாம். சும்மா சொன்னேன்னு அதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு ஆண் உங்களை உண்மையாக விரும்பும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய சோகத்தை தெரிந்து கொண்டு உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அதிக அளவு முயற்சி செய்வார்கள். இங்கே எல்லார் லைஃப்லையும் சோகன்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு காரணங்களில் நிறைய பேர் கண்ணீர் விடுவதும் கஷ்டப்படுவதும் தான் இருக்குது. ஆனால் எல்லாருமே அந்த கஷ்டத்தை சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம். முக்கியமாக நமக்கு பிடிச்சவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவங்க லைஃப் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இந்த லவ் பண்ணுற டைமில். ஆனால் உண்மையாக ஒரு தான் உங்களை விரும்பியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனை அவங்க தருவாங்க. உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக முயற்சி பண்ணுவாங்க. எல்லா லைஃப்லையும் இது கிடைச்சிடாது. ஒரு சில லைஃப்பில் கிடைக்கலாம், ஒரு சில லைஃப்பில் கிடைச்சி ஏமாந்து போயிருக்கலாம். உண்மையான காதலில் ஒரு ஆணும் பெண்ணுக்கும் தேவைப்படும் நேரம் மட்டும்தான். அந்த நேரத்தை உங்களுக்கு அதிக அளவில் செலவழிப்பார்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த லவ்ன்ற ஒரு விஷயத்தில் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு விஷயம் தேவைன்றது அந்த நேரம் தான். நிறைய பேர் சொல்லலாம் எனக்கு காமம் தான் தேவைப்படும், பணம் தான் தேவைப்படும் அப்படின்னு. பட் அது லவ் இல்லை, அது வேற. உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் உண்மையான காதலில் அன்பு மட்டும்தான். அதை எடுத்து நேரம். இந்த நேரத்தை கொடுத்துட்டாலே அன்பு வந்துடும். ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நேரத்தை கொடுங்க. பட் ஏமாத்துறவங்களுக்கு கொடுத்து ஏமாத்துக்காதீங்க. ஒரு ஆணை நீங்கள் நம்பும் பொழுது மட்டும்தான் அவர்கள் மேல் உங்களுக்கு காதல் இருக்கும் போது மட்டும்தான் அவர்களுடன் இருக்கும்போது உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறோம் என்று உணர்வு வரும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு நாள் உங்களோட மீட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நிறையா லவ் ரிலேஷன்ஷிப் லாங் ரிலேஷன்ஷிப்பாக வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஒரு நாள் அவங்க கூட இருந்து மீட் பண்ணுறீங்க அப்படின்ற போது அவங்கள நீங்கள் நம்பினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு நீங்கள் அவங்கள விரும்பியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி உணர்வு வரும். இது ரெண்டுமே ஒரு ஆண்கிட்ட இல்லை அப்படின்னா தப்பாக இருக்குன்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அங்கேருந்து வந்துடுங்க. அதுதான் உங்கள் லைஃப்க்கு பெட்டராக இருக்கும். உங்களுக்கு பிடித்தது நீங்கள் விரும்பும் ஆணுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் உங்களை செய்ய விடுவார்கள். ஆனாலும் கூட உங்களை பாதுகாக்க அதிக முயற்சி செய்வார்கள். இது எல்லாரும் கிடையாது, ஒரு சில பர்டிகுலர் பர்சன் இருக்காங்க. ஒரு பொண்ணை விரும்புவாங்க, அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு விஷயத்த பண்ணலாமான்னு கேட்பாங்க, இல்லை பண்ணியிருப்பாங்க. இனிமேல் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நீங்கள் மறுபடியும் அதை பண்ணுவீங்க. பட் அந்த டைம்லையும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. அந்த காரணத்தை வச்சு விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை உங்கள் மேலே இருக்கக்கூடிய உண்மையான அன்பு நீங்களும் மட்டும்தான். இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதடா, பபாய்.